ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் வந்து லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன். 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஓஎம்ஆர் ஷீட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. 12, 13, 14 இந்த தேதிகளில் ஓஎம்ஆர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். 13ஆம் தேதி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். அதில் என்னென்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கைடன்ஸ் வீடியோ தான். பட் வீடியோட இன்ட்ரோவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சேனலை வந்து லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொன்னதை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவிலே செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ டேட்ஸ் நம்ம அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ரிலீஸ் ஆகுது, ரிசல்ட்டும் சொன்ன மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வீடியோ போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓஎம்ஆர் சீட் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் நான் செக்கே பண்ணல சார், மெயிலில் வந்திருக்கு, நான் பார்க்கல. எனக்கு வந்து வெப்சைட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுமா என்ன, அடுத்த வாரம் ரிசல்ட் வரப்போகுதுன்னு அதில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு போகக்கூடிய மார்க், என்னென்ன மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன் அந்த மிஸ்டேக் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமும், ப்ளஸ் ஓஎம்ஆர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வீடியோவோட தொடர்ந்து சொல்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம அக்கௌண்ட் சில அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளோட கிளாஸஸ் நடத்துறதுல ரீநீட் இப்போ முடிஞ்சு இல்லையா, அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600க்கு மேலே 3 பேர், அண்ட் வந்து 550க்கு மேலே 7 பேரும், அண்ட் 450க்கு மேலே 15 பேரும், 350க்கு மேலே 22 பேரும், 350க்கு கீழே இருக்காங்க ஒரு 8 பேரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோட ரிசல்ட். இதை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நம்ம கம்மிங் நீட் 2027 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அவங்களோட என்கொயரிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஸோ தட் நிறைய ஃப்ரீ கவுன்சிலிங் வீடியோஸ் நான் கொண்டு வர முடியும். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6800ங்கிற சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஃபியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமாக அந்த நம்பர் ரீச் ஆகிடும். அதனால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நம்பரை ரீச் பண்ண வைங்க. அண்ட் வந்து ஓஎம்ஆர் அண்ட் அது ரிலேட்டடாக இந்த வீடியோ சொல்கிறேன் இல்லையா, என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நானே பர்சனல் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கிளாஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம போகலாம். நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் நம்ம உங்களுக்கு ஃபுல் டே கிளாஸஸ் இருக்க போகுது. அண்ட் டெய்லி யூனிட் டெஸ்ட் இருக்கும். அது நெக்ஸ்ட் டேயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இன்னைக்கு காலையில் ஒரு பேரண்ட் கால் பண்ணாங்க, அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணலாம். ஏன்னா அந்த பேரண்ட் கேட்குறப்போ, சார் நான் ஒரு குறிப்பிட்ட அகாடமியில் படித்தேன், ஃபிசிக்ஸ் என் பையனால் வந்து பார்த்திங்கன்னா போடவே முடியல. அவங்க பையன் படிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 5 ப்ராப்ளம் கூட போட முடியல. ஆனால் அந்த அகாடமியில் வந்து 720 ஃபஸ்ட் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அகாடமி பேர் சொன்னாங்க. அந்த அகாடமி தான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் லீக் பண்ணி ஃபேக் ரிசல்ட் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க அரெஸ்ட்டும் ஆகலை. அந்த அகாடமி ஸ்டில் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொன்னால அந்த அகாடமி தான். என்னன்னே தெரிலம்மா, அந்த அகாடமியில் தான் நமக்கு நிறைய என்கொயரிஸ் வருது. அது ஒரு நான் பேரே சொல்லலை, பட் எனக்கு தெரியும் இல்லையா எந்த அகாடமின்னு, அப்படியே ஒரு லிங்காகவே நடந்துகிட்ருக்குன்னு வைங்களேன். அண்ட் தென் வந்து இன்னொன்று, இப்போ இந்த அகாடமிலேருந்து சொன்னோம் இல்லையா, இவங்களும் சரி இதுக்கு முன்னாடி வந்து என்கொயரி, லாஸ்ட் 2 என்கொயரியும் அவங்க தான். ஓகே, ஒரு டேஸ் கலர் ஹாஸ்டலுக்கான அட்மிஷன் 2 பேருமே அவங்களா தான் இருக்கிறப்போ, அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 700க்கு மேலே படிச்சுட்ருக்காங்க. நான் கூட ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணால் 300 ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் தான் போகுதுன்ட்டு. 700 டபுளுக்கு மேலே 700 பேர் அட்மிஷன் போடுறாங்க, 700 பேர் வாஷ் அவுட். அப்புறம் அவரே சொன்னார், சார் இந்த அகாடமியில் ஃபஸ்ட் மார்க் லாஸ்ட்டே ஒரு பையன் போட்டிருந்தாங்க, அவர் நம்பர் கொடுத்தாங்க, கால் பண்ணால் அவர் ஏதோ ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்ருக்காராம், ஆனால் இங்கே வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னாங்களாம். எனக்கு அப்போ தான் புரிஞ்சு, அட பாவிகளா, அவ்வளோ தூரம் ஸ்கேம் பண்ணுறீங்களா. நான் கேட்டேன் அந்த பேரண்ட்டை, அப்போ ஏன் நீங்கள் அப்போ அகாடமியில் கேட்கலையா, அதெல்லாம் எப்படி சார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துகிறாங்க. ஸோ பாயிண்ட் இங்கே நல்லா புரிஞ்சுங்க. அகாடமியில் ஃபீஸ் கட்டுற நீங்கள் போய் கேட்க முடியலன்னா அந்த அகாடமி எதுக்கு? ஓகேங்களா? அப்போ நான் சொன்னேன், இந்த அகாடமியோட எம்டி நான் தான், ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி நான் தான். அப்போ நம்ம இங்கே வந்தோம்னா படித்தே தீரணும், ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங்காகவே தீரணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம அகாடமியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னேன். அவரும் அது கரெக்டாக ஒத்துக்கிட்டார். ஏன்னா இங்கே நீங்கள் டேரெக்டாக எம்டி நான் தான், எனக்கு மேலெலாம் யாரும் கிடையாது, நான் தான். அப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து எங்கிட்ட பேச முடியும், டேரெக்டாக ஸ்டூடெண்ட்டோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன சொல்ல முடியும். அதனால தான் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அகாடமி எப்பயுமே சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அங்கே போய் சும்மாவே இருந்துட்டு ஒன்றுமே கற்றுக்காமல் வரதுக்கு, இங்கே வந்தீங்கன்னா மினிமம் 30 கொஷின்ஸ் to 25 கொஷின்ஸ் ஃபிசிக்ஸில் போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ண முடியும். மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி பேப்பர் ஈஸியாக தான் 45 out of 45 இந்த மாதிரி வந்து ஃபிசிக்ஸில் கொண்டு போக முடியும். அது நான் நடத்துறதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி தானே சொல்ல முடியும். அங்கே கோஆர்டினேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் செட் பண்ணி கொடுக்குறாராம். சூப்பர். கோஆர்டினேட்டர் யாருன்னே தெரில, அவருக்கும் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்னே தெரில. இப்படியெல்லாம் சொல்லவும் தான் தெரிஞ்சு, ஓகே
எந்த ஒரு அகாடமியும் எம்டியை போய் நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாது. நம்ம இந்த நடத்துறதுனால உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக நானே வந்து பேசிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கப்போ அகாடமி சூஸ் பண்ணணும், கரெக்டாக சூஸ் பண்ணணும். சரி, ரைட், ஓகே. அண்ட் வந்து நம்மளோட ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் தான். இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு வச்சு நடத்துவோம். பின்னாடி தான் கிளாஸ் இருக்குது. இப்படி கேமரா திருப்பணும் கிளாஸு. அண்ட் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிக டெஸ்ட் வைக்க போகிறோம். 70 ஃபுல் டெஸ்ட்டு, 150 சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் டெஸ்ட் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் 25,000 சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் கம்ப்யூட்டர் மோடு வரப்போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி 25,000 இன்ஸ்டால்மெண்ட்டோட சொல்லிகிட்டு இருக்கேன். அதுவும் இனிஷியலாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக் ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கேன். ஜூலை 20க்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா புக் ஃபீஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? புக்கு தனியாக நம்ம ஃபீஸ் வாங்கணும், ஏன்னா அதுவுமே மெட்டீரியல் காஸ்ட் இல்லையா, அதை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். கிளாஸஸ் எங்கேனா நடக்குது? சேலம் ஸ்ரீ வித்யாமந்திரா ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்களுக்கு சொல்கிறோம் புரியுமா சொல்லணும்னா, விநாயக மிஷன் எல்லாருக்கும் தெரியும், டீம்டு யூனிவர்சிட்டி. அங்கேருந்து ஒரு 2 பஸ் ஸ்டாப் தள்ளணும்னா நம்மளோட ஸ்கூலு. சார் இன்னும் தெரிஞ்சுக்கணும் சார், 7373264210 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசலாம். இது மட்டும் இல்லை, ஃபர்தராக உங்களுக்கு எது தோணுனாலும், நாட் ஓன்லி அட்மிஷன், உங்களுக்கு ஏன் இந்த எக்ஸாமில் வந்து மார்க் குறைஞ்சி அப்படிங்கிறத ஒரு டீச்சராக சொல்லணுன்னாலும் நம்ம இந்த அகாடமி நம்பர் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் டிப்ரெஷனில் கால் பண்ணி பேசுவாங்க, அட்மிஷன்லாம் போட மாட்டாங்க. நான் கால் பண்ணி பேசுவாங்க, சார் இப்படி ஒரு இதில் இருந்தேன், அதில் இருந்தேன், இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு. அவங்கெல்லாம் சொல்ல இன்புட்டை வச்சு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். வெறுமனே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் சும்மா அப்படியே பேசிட்டு போயிடுறாரு. அப்படிலாம் நம்ம பேசும்போது ஒரு நாள் கூட பேசணும் கிடையாது. எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைனா அந்த வீடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டேன். ரைட்டுங்களா? சரி, அட்மிஷன் போயிட்டுருக்கு. 2 நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் எந்த நம்பர் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம OMR பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், இப்போ நம்ம OMR வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலும் சரி, லேப்டாப் இருந்தாலும் சரி, neet.nic.in இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு சில இன்ட்ரோ பேஜஸ் காட்டும். இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸ்கேனட் இமேஜ் ஆஃப் OMR. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதை நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. சார் எனக்கு மெயிலே OMR வந்துருச்சு, நான் எதுக்கு வந்து செக் பண்ணும், டைம் வேஸ்ட் தானே அப்படி நினைக்கவே கூடாதுமா. ஏன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேரண்ட் கால் பண்ணாங்க, சார் நான் OMR ரெஸ்பான்ஸ் செக் பண்ணாமல் போய் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து அதில் வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கவே இல்லை, நானும் சேலஞ்ச் பண்ணாமே விட்டுட்டேன், கவனிக்காமல் விட்டுட்டேன். ஃபைனலாக பார்த்தா அந்த 5 கொஷின்ஸ்க்கு OMRயில் ஷேடு இருக்குது, ஆனால் வந்து மார்க் இல்லை. அப்போது இதுதான் ரீசனாக சொல்லியிருந்தாங்க என்டிஆர் தரப்பில். நீங்கள் ஏன் அந்த டைமில் செக் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும்ல, அதுக்கு நாங்கள் டைம் கொடுத்தோம், நீங்கள் பண்ணலை அப்படின்ட்டு. இதுக்காக தான் வந்து சொல்கிறேன், மறக்காமல் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பேரண்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பையனோ பொண்ணையோ கூப்பிட்டு, டேவா இதில் பாரு, டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த சார் இதெல்லாம் சொல்கிறாரு, செக் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இதை கிளிக் பண்ணி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கோடை வந்து உள்ளே போட சொல்ல போட்டுருங்க. உங்கள் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கோட் பாஸ்வேர்ட் கொடுத்து புது பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். 3 அட்டெம்ப்ட் தான். 3 டைம் பாஸ்வேர்ட் தப்பாக போட்டிங்கன்னா அக்கௌண்ட் லாக் ஆகிடும். அதனால் 2 டைம் போட்டு பாருங்கள், இல்லையா அப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு நியூ பாஸ்வேர்ட் போட்டுருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இன்ட்ரோ பேஜில் 3 விஷயங்கள் காட்டும். என்னென்ன சார், உங்களோட டவுன்லோட பேஜை சார் உங்களோட கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயிலை ஃபில் பண்ணட்டுமா, நடுவில் வந்து உங்களோட OMR சேலஞ்ச் பண்ணட்டுமான்னு கேட்கும். இங்கே OMR சேலஞ்ச் பண்ண கொடுங்க. இங்கே பேங்க் டீட்டெயில் வந்துருச்சு, கையோட கையாக முடிச்சுருங்க. இன்னும் பாதிக்கு மேலே பேங்க் டீட்டெயிலை ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களோட அமௌண்ட் ரீஃபண்ட் வராது. ஸோ அதனால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயிலெலாம் போட்ட உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் இந்த OMR வரும். இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 2 கொஷினை ஷேட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ சின்னதாக இருக்கும், பட் ஹை குவாலிட்டி வச்சு பாருங்கள். 2 ஷேடு பண்ணிட்டீங்க, 2 விஷயங்களை ஷேட் பண்ணிட்டீங்க, 2 ஆன்சரை ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் மார்க் தானா. இதை நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு யூடியூப் சேனலில் கூடிய தன்னை பெரிய ஃபேக்கல்ட்டின்னு நினச்சிட்ருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோ, அவங்க இப்போ ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரி ஒருத்தர் டபுள் ஷேட் பண்ணால் இன்வேலிட் தான், நெகட்டிவ் மார்க் வராதுன்னு ஒரு ராங் கைடன்ஸ் கொடுக்கவும் நான் அப்போயே அந்த வீடியோ போட்டிருந்தேன். டபுள் ஷேட் பண்ணாதீங்க, பண்ண நெகட்டிவ் மார்க்குன்னு. அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, இந்த இடத்துல நல்லா நீங்கள் படித்து பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் மோர் தேன் 1 சர்க்கிள் இஸ் மார்க்டு ஆர் டார்க்டு ஃபார் எ கொஸ்டின், த ரெஸ்பான்ஸ் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் எ இன்வேலிட் அண்ட் வில் அட்ராக்ட் நெகட்டிவ் மார்க். ஸோ அது தப்புன்னு சொல்கிறத விட அதோடு சேர்த்து நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருவோன்ட்டாங்க. இப்போ 2 ஷேடிங் OMRயில் பண்ணக்கூடாது, அதுக்கு அலோடு இல்லை. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மறைஞ்சாலே போதும், நீங்கள் ஃபுல் ஷேடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்பர் மறைஞ்சாலே அது எடுத்துக்கும். சில பேர் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிடுவாங்க, சார் இதுதான் அந்த நம்பர் 2 இருக்குன்னா இப்படி கிராஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்படி பண்ணாலும் தப்பு தான். ஸோ நீங்கள் அந்த நம்பர் மறைஞ்சிட்டாலே OMRயில் ரெஸ்பான்ஸாக அது எடுத்துரும். சரி, ரைட்டு, ஓகே. கீழே இந்த பேஜுக்கு எப்படி OMR செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே சேலஞ்சு பண்ணட்டுமான்னு கேட்கும். அந்த சேலஞ்சை கொடுத்தீங்கன்னா, சேலஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பட் நான் கொடுங்க. கொடுத்த உடனே இதுதான் முக்கியமான பேஜ். இதுக்கு தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்தது.
ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல உங்கள் கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோடு கொடுத்துருப்பாங்க. அப்படியே லைனாக படித்து பார்த்துங்க, உங்களோட புக்கில் கோடு தான்ட்டு நீங்கள் எழுதுனா கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சின்னதாக இருக்கும், நான் இங்கே வேணால் எழுதி காட்டுறேன். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 119வது கொஷின் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு நீங்கள் 4வது தான் ஷேடு பண்ணியிருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஓஎம்ஆரை வச்சு நீங்கள் உங்களோட ஓஎம்ஆரை வச்சு 4 கரெக்டாக ஷேட் ஆகிருக்கேன். நான் 4 தான் ஷேட் பண்ணியிருக்கேன், கம்ப்யூட்டரும் 4 தான் எடுத்திருக்கான்னு செக் பண்ணணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டேஷ் வந்திருப்பான். ஆனால் ஓஎம்ஆரில் அவன் 4 ஷேடு பண்ணியிருப்பான், ஆனால் இந்த இடத்துல வராமல் இருந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 பாக்ஸ் இருக்கும். நீங்கள் 4 தானே ஷேடு பண்ணிங்க, அப்போ 4th பாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் சில பேர் சூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்திருக்கும். அப்போ அதுக்கு அடுத்த பாக்ஸில் ஒன்று இருக்கும், நன் ஆஃப் திஸ்ன்னு, அதை கிளிக் பண்ணணும். இப்படி நீங்கள் அந்த கொஷினை எழுதுனீங்களா, எழுதுனது தான் இப்போ கம்ப்யூட்டர் எடுத்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். நிறைய பேர் செக் பண்ணுறதே இல்லை. சம்டைம் ஓஎம்ஆர் சரியாக வந்து கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணாமே ஆன்சர் வந்திருக்கு, நான் தான் சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அந்த 150 கொஸ்டின் நம்ம ஓஎம்ஆருக்கு தான் வருதான்னு பார்க்கணும், இல்லையா மார்க் தவறப்படும். இது முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி சேலஞ்ச் பண்ண முடியாது. 200 ரூபா ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன், பே பண்ணி நம்ம சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாயிண்ட் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நேரம் போய் நீங்கள் செக் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பையனையும் பண்ணியும் கூப்பிட்டு இது செக் பண்ணியாமல் செக் பண்ணுப்பா, இந்த இடத்துல இந்த மாதிரி கொஷின் இருக்குது, இதுக்கு நீ பண்ண ஷேடு தான் வந்திருக்கா, செக் பண்ணு. ஈவன் மார்க் கம்மியாக இருந்தாலும் பாருங்கள், ஏன்னா 1 மார்க் இருந்தாலும் உங்கள் மார்க்கு கவுன்சிலிங்கில் என்ன வேணால் சேஞ்ச் ஆகும், வெறும் 1 மார்க் டிஃப்ரென்ஸில். நான் ஏன் 4 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா விடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்காக இந்த வீடியோ போட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸை. அண்ட் வீடியோட எண்ணில் ஒன்ஸ் அகேன் நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய வில்லிங் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த அகாடமியோட எம்டி அண்ட் ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டியே நான் தான். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக என்கிட்டே அப்ரோச் பண்ண முடியும். கிளாஸஸ்க்கான ஸ்ட்ரென்த்து இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம கிளாஸில் அட்மிஷன் மேக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.